ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் குருவாயு புராதீஷம் மகாலிங்க புராதிபம் யத் பிரசாதாத் குச்சேலோபி குபேரோ பூத் நமாமிதம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். குச்சேலருடைய சரித்திரம் பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில பார்க்க போறோம்னா, குருவாயூரப்பனுடைய சந்நிதியில் அனுபவிப்பதாலே நாராயணியத்தின் 87வது தசகத்துல பட்டத்திரிகள் எப்படி குச்சேலருக்கு குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணாங்கிறத 10 ஸ்லோகங்களில் காட்டியிருக்கிறார். அந்த நாராயணியத்தின் 87வது தசகமான குச்சேலர் சரித்திரம் வம்சஸ்தம் என்ற பாவகை வம்சஸ்தம் மீட்டர்ல 10 ஸ்லோகங்களாக அமைத்திருக்கிறார். அதைத்தான் அனுபவிக்க போறோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, பொதுவா புராணங்கள்ல குச்சேலர் சரித்திரம் வரும்போது எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணனுக்கு குச்சேலர்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழை. அவர் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்கிறேன்னு வாழ்ந்து வந்தார். அவர் கிருஷ்ணனை தேடி போனார். கிருஷ்ணனுக்கு அவல் கொடுத்தார். கிருஷ்ணன் அதற்காக அவருக்கு அனுகிரகம் பண்ணா. அவர் வீட்டில் தங்கமழை பொழிந்ததுன்னு தேர்ட் பர்சன்ல கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு படற்கையில சொல்லுவா. ஆனா நாராயணியத்தின் ஸ்டைலே எப்படின்னா, பட்டத்ரி குருவாயூரப்பனோடு முன்னிலையில செகண்ட் பர்சன்ல பேசுவார். குருவாயூரப்பா, உனக்கு குச்சேலர்னு ஒரு நண்பர் இருந்தார் இல்லையோ, அந்த குச்சேலர் ரொம்ப ஏழையா இருந்தார். அவருக்காக நீ தங்கமழை பொழிந்தாய் அல்லவா? உன்னை அவர் தேடி வந்த போது அவர் கொடுத்த அவலை நீ வாங்கி அமுது செய்தாய் அல்லவா? அப்போ அடுத்த ஒரு 1.25 மணி நேரத்துக்கு குருவாயூரப்பனோடு நேரே உரையாடக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்ப நாம அந்த 10 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ண போறோம்னா, குச்சேலர்னு ஒருத்தர் இருந்தார்னு சரித்திரத்தை அனுபவிக்கிறத விட குச்சேலர் சரித்திரத்தை குருவாயூரப்பனுடைய பேசி ஆனந்தப்பட போறோம். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க உள்ளது. அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா, அப்படியே மானசீகமாக மகாலிங்கபுரத்தில் இருந்து புறப்பட்டு அப்படியே கொஞ்சம் குருவாயூருக்கே நாம் சென்று விடுவோம். நாராயண சரசிலே இறங்கி நீராடுகிறோம். நீராடி எழுந்து நெத்திக்கு திலகம் இட்டு கொண்டு பாரம்பரிய ஆடைகள் அணிந்து கொண்டு நேரா குருவாயூர் திருக்கோவிலுக்குள்ளே நுழைகிறோம். வாசல்லையே பார்க்கும்போது கொம்பு முளைச்ச தேங்காய் 2 இருக்கும். மறக்காம அந்த தேங்காய்களை நோக்கி கைகூப்பி கொள்கிறோம். துவஜஸ்தம்பம் தீபஸ்தம்பம் விழுந்து சேவிச்சுக்கிறோம். தொடர்ந்து உள்ள போனா குந்துமணி உருளி இருக்கும். அந்த குந்துமணியை நம் பிரார்த்தனைகளை அப்படியே மனசுல நினைச்சு குருவாயூரப்பனை வேண்டிண்டு அந்த குந்துமணி உருளியை கைகளால் அப்படியே அந்த குந்துமணிகளை அரைகிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து உள்ள போனா துலாபாரம் சேவிச்சுக்கிறோம். சின்ன வாசல் வழியா உள்ள போறோம். சின்ன வாசல் வழியா உள்ள போனா இடதுபுறத்திலே ஒரு திண்ணை, அதற்கு தான் பட்டத்ரி மண்டபம் என்று பெயர். அங்கே அமர்ந்துதான் நாராயண பட்டத்ரி நாராயணியத்தை இயற்றினார். அந்த பட்டத்ரி மண்டபம் திண்ணையை நோக்கி கைகூப்பி கொள்கிறோம். தொடர்ந்து எதிரில பார்த்தோம்னா குருவாயூரப்பனுடைய ஸ்ரீகோவிலிலே இருபுறமும் தீபங்கள் நன்றாக பிரகாசிக்க, அந்த தீபத்துக்கு நடுவே பார்த்தால் காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட தரகலா யாவலி லோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோர வேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரம சுக ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆவீதம் நாரதாத்யைர் விலசத் உபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச என்று மெய்சிலிருக்கும்படியான ஒரு ஜோதியாக குருவாயூரப்பன் காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு நடுவிலே பார்த்தால் ஒரு குட்டி குழந்தை உன்னி கிருஷ்ணன் 1.5 அடி உயரத்துல குருவாயூரப்பன் காட்சி தருகிறான். வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, இடது கீழ் திருக்கரத்திலே கதை, வலது கீழ் திருக்கரத்திலே தாமரையை ஏந்தி கொண்டிருக்கிறான். எதுக்கு இந்த தாமரையை தாங்கி பிடிக்கிறார்னா, அந்த தாமரை தான் நம்ம மனசா குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு நம்ம மனச உலகியல் விஷயத்துல அப்புறம் ஈடுபடுத்திடுவோம். ஆனா குருவாயூரப்பன் சொல்லிட்டான், என்கிட்ட வந்துட்டியோ இல்லையோ, நீயே வேற எங்கேயாவது போனாலும் உன் மனசை நான் விடமாட்டேன்னு சொல்லி மனசை அப்படி இழுத்து பிடிச்சு, ஆனா பகவானே இழுத்து பிடிச்சாலும் நம்ம தப்பிச்சு ஓடுறேன்போம். அதனாலதான் என்ன பண்ணிட்டா, தாமரை தண்டை திருவடியால இப்படி கவ்வின்ட்டான். உன் மனசு அங்க ஓடினாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி. இது எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ஸ்லோகம். நாலஸ்ய மூலம் சரணாங்குலிப்யாம் பத்மம் பிரசூனம் கரபங்கஜேன கிருண்ணன் கிரகீதம் ஹிருதயாம்புஜம்னு மதியமாவே தயசீதி மன்யே. அந்த தாமரையின் நாளத்தையும் திருவடியால பிடிச்சுண்டு, தாமரைங்கிற நம்ம மனசையும் இறுக்கி பிடிச்சுண்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே குருவாயூர்ல இருந்து குச்சேலர் சரித்திரத்தை கேளுங்கோன்னு நம்ம மனசை எல்லாம் குருவாயூரப்பன் உள்ள தாமரைகளை எல்லாம் அவன் கையிலே இப்போது கைப்பற்றி விட்டான். இப்போது நம் உள்ள தாமரைகள் குருவாயூரப்பன் கையில் இருக்க, நாமே மானசீகமாக பட்டத்திரி மண்டபத்துக்கு அருகில் இருக்க, குருவாயூரப்பனை எதிரில் இருக்க, அவனோடு பேசி குச்சேலர் சரித்திரத்தை அனுபவிக்க நீங்களும் தயாராக. இப்போ குச்சேலர் சரித்திரம் பார்க்க போறோம். இந்த 87வது தசகத்தை பட்டத்திரி தொடங்கும் போதே என்ன பண்ணிட்டார்? முதல் ஸ்லோகம் குச்சேல நாமான்னு குச்சேலர் பேர்ல ஆரம்பிச்சார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாராயணியம் என்பது பாகவதத்தின் சாரம்.
பாகவதத்துல சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் கான்சைஸா 1000 ஸ்லோகத்துக்குள்ள பட்டதிரி பாடினார். பாகவதத்துல இதே குச்சேலர் சரித்திரம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்டித்னு கிருஷ்ணன் ஆரம்பிக்கும். ஆனா பட்டதிரி என்ன பண்ணிட்டார், குருவாயூரப்பனுக்கு நாராயணியம் சொல்லும் போது குச்சேல நாமா குச்சேலர்னு ஆரம்பிச்சார். பாகவதத்துல கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறது, நாராயணியத்துல குச்சேலர்னு ஆரம்பிக்கிறது. என்ன காரணம்னா, பெரியோர்கள் ரசிச்சு சொன்னா, பாகவதம் பரீட்சித்துங்கிற பக்தனுக்கு சுகபிரம்மம் சொல்றார். பக்தனுக்கு எப்போதுமே பகவன் நாமாவை சொல்லி ஆரம்பிச்சாதான் பிடிக்கும். பரீட்சித்து பக்தன், அதனால அவனுக்கு கிருஷ்ணன் பகவன் நாமாவை சொல்லி ஆரம்பிச்சுட்டார் சுகபிரம்மம். ஆனா நாராயணியத்தை பட்டதிரி சொல்ல யார் கேட்டு இருக்கா? ஆடியன்ஸ் யாரு? குருவாயூரப்பன் தான் ஆடியன்ஸ். பட்டதிரி சொல்லிட்டு இருக்கார், குருவாயூரப்பன் சிஷ்யனா இருந்து தலையாட்டி கேட்டு இருக்கான். பெருமாளுக்கு அவர் திருநாமத்தை சொல்றதை விட பக்தன் பேரை சொன்னாதான் ரொம்ப பிடிக்கும். அதனால இங்க லிசனராக குருவாயூரப்பன் இருப்பதாலே குச்சேலருங்கிற பக்தர் பேரை போட்டு ஆரம்பிச்சார். அப்ப அங்கே கேட்பவன் பக்தன் பரீட்சித், அதனால கிருஷ்ணன் பகவான் பேர்ல ஆரம்பிச்சார். இங்கே கேட்பவன் பகவான் குருவாயூரப்பன், அதனால பக்தன் குச்சேலர் திருநாமத்தோடு முதல் ஸ்லோகம் தொடங்குகிறது. குச்சேல நாம பவத சதீர்த்தியதாம் கதஸ்ஸ சாந்தீபனி மந்திரே த்விஜஹ த்வதேக ராகேண தனாதி நிஸ்பிருகஹ தீனானி நின்யே பிரசமீ கிருஹாஸ்ரமி. குச்சேல நாமா, குருவாயூரப்பா உனக்கு முன்னொரு நண்பர் ஒருத்தர் இருந்தாருப்பா, குச்சேல நாமா. அவருக்கு குச்சேலர் குச்சேலர்னு பேரு. குச்சேலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கு அப்படின்னா கிழிந்தன்னு அர்த்தம், சேலைன்னா ஆடைன்னு அர்த்தம். இன்னைக்கும் புடவைய சேலை சேலைன்னு சொல்றோம் இல்லையா, சேலைன்னா ஆடை. கூச்சேலர்னா கந்தல் ஆடை, கிழிஞ்ச ஆடைன்னு அர்த்தம். அவர் கிழிந்த ஆடையே அணிந்து 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 அவருக்கு பேரே கூச்சேலகா. கந்தல் ஆடை கிழிந்த ஆடைனே பேர் வந்துருத்தான். சில பேர் கண்ணாடி போட்டுன்னு வந்தா கண்ணாடி வந்துட்டான் அப்படின்பா. அவர் கண்ணாடியே அவருக்கு அடையாளமாக இருப்பதால் அவரையே நம்ம கண்ணாடி வந்துட்டார் பாருங்கிறோம். அதுபோல இந்த கந்தல் ஆடை என்பதை அடையாளமாக இருப்பதாலே குத்சிதம் சேலம் அஸ்ய இதி குச்சேலகா. சான்ஸ்கிரிட் கிராமர்ல விளக்குறா. குத்சிதம் கிழிந்து போன, சேலம் ஆடையை, அஸ்ய இவருடையதாக அணிந்து கொண்டிருப்பதாலே குச்சேலகா, அவருக்கு குச்சேலர்னே பேர் வந்துருத்தான். அப்போ கிழிந்த ஆடை அணிந்ததால் குச்சேலர். அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குமே, அவருக்கு என்ன பேருனா சுதாமா என்பதுதான் அவருடைய பேராம். ஆனா சுதாமா என்ற பெயர் மறைந்து குச்சேல நாமா, குச்சேலர் குச்சேலர் என்றே அழைக்கப்பட்டார். சுதாமாங்கிற பேர் போயிடுத்து. சுதாமான்னு சொல்றோமே, சுதாமான்னா என்ன அர்த்தம்? சுத்தாமா இல்ல, 4வது தா கிடையாது, 3வது தா, சுதாமா. தாமனா கயிறுன்னு அர்த்தம், சூனா நல்லன்னு அர்த்தம். சுதாமானா நல்ல கயிறோடு கூடியவர், நல்ல கயிறு அணிந்தவர்னு அர்த்தம். பூணல் யஜ்ஞோபவீதம் இருக்கும் இல்லையோ, நமக்கெல்லாம் எப்படின்னா தாமா வெறும் கயிறு தான். ஏன்னா நம்ம காயத்ரி ஜபம் எவ்வளவு தூரம் பண்ணோம், இதை எவ்வளவு ஸ்ரத்தையோட அனுஷ்டானம் பண்ணோம், எவ்வளவு ஞானத்தை வித்தியை வளர்த்துட்டோம் தெரியாது. நமக்கெல்லாம் தாமா ஏதோ கயிறு ஒண்ணு சுத்தின்னு இருக்கோம், இதை சுத்தலைன்னா நம்மள ஒத்துக்க மாட்டா, அதுக்காக ஒரு கயிறுன்னு இருக்கு. ஆனா குச்சேலர் அப்படிப்பட்டவர் கிடையாதான். சுதாமா நல்ல யஜ்ஞோபவீதம், நல்ல கயிறு, அவருக்குத்தான் அது நல்ல கயிறு, அவருக்குத்தான் அது நல்ல யஜ்ஞோபவீதமா இருந்ததாம். ஏன்னா யஜ்ஞோபவீதத்துக்கே என்ன பவர்னா, தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணும்போது காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி ஜபம் நன்னா பகவான தியானம் பண்ணி காயத்ரி சொல்ல 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 அந்த தபஸெல்லாம் இந்த பூணல்ல தான் தங்கி குடிகொள்ளுமா. அந்த தபஸ் மொத்தமும் ரெபாசிட்டரியாக இருப்பது எதுன்னா இந்த பூணல். அதுல எல்லா தபஸும் தங்கி அது நமக்கு ஒரு பெரிய ரக்ஷை பாதுகாப்பாக இருக்கும். குச்சேலர் என்ன பண்ணுவாராம், தினந்தோறும் அந்த காயத்ரி மந்திர ஜபம் சந்தியாவந்தனம் பண்ணும் போது காயத்ரியை ஜபிப்பாராம். ஜபித்து ஜபித்து அந்த மொத்த தபஸும் அவருடைய அந்த தாம நூல்ல ஏறியதாலே சுதாமா நல்ல கயிறு அணிந்தவர். அதுவும் நம்மள போல குச்சேலர் காயத்ரி ஜபம் பண்ண மாட்டாராம். நாம இருந்தா என்ன பண்ணுவோம், அவசர அவசரமா ரொம்ப அவசரம், இன்னைக்கு 28 வேண்டாம் 10 காயத்ரி சொல்லிட்டு கிளம்பு, அடுத்த வேலையை பாரு. குச்சேலர் அப்படி கிடையாதான். அவர் என்ன பண்ணுவாரா, அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது காயத்ரியால் சொல்லப்பட்ட பகவான தியானம் பண்ணுவாராம். அவருக்கு என்ன சௌகரியம்னா, கிருஷ்ணனையே நேர்ல செவிச்சிருக்காரு இல்லையா, காயத்ரியின் ஒவ்வொரு எழுத்தையும் கொண்டு இவர் கிருஷ்ணனை தியானம் பண்ணுவாராம். எப்படின்னா, காயத்ரி மந்திரம் சொல்லும் போது முதல்ல பிரணவம் சொல்லுவா, அதுக்கப்புறம் பூர்புவஸ்வகான்னு வரும். முதல்ல பிரணவத்தை சொல்லும் போது குச்சேலர் அப்படியே தியானிப்பாராம். பிரணவம் ஓம்காரம், அதை 3 எழுத்தா பிரிக்கிறோம். ஆ உ மா 3 சேர்ந்தா பிரணவம். பிரணவம் என்பது 3 எழுத்து. 3 எழுத்துனாலே எப்போதுமே ஃபேமஸ். நம்ம தமிழ்நாடு கூட பாருங்க, எப்போதுமே ஏதாவது 3 எழுத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அது திரைத்துறையோ அரசியல் துறையோ எங்க பார்த்தாலும் 3 எழுத்தும்பா.
ஓம்காரம் பிரணவமே 3 எழுத்து. இந்த பிரணவத்தின் 3 எழுத்து என்ன சொல்றதுன்னா, ஆ உ மால, ஆ என்றால் பரமாத்மான்னு அர்த்தம், மா என்றால் ஜீவாத்மா நாமம்னு அர்த்தம், ஊ என்ன சொல்றதுன்னா அந்த பரமாத்மாவுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா அடிமை, அதத்தான் ஊ சொல்றதாம். ஆ என்ற பரமாத்மாவுக்கு ஊ அவனுக்கு மட்டுமே அடிமை, மா என்ற ஜீவாத்மா அடியேன் இறைவனுக்கே அடிமை. ஆ ஊ மா, அதுதான் ஓம்காரம் பிரணவம்னு ஒலிக்கிறது. குச்சேலர் என்ன பண்ணுவாரா, அந்த ஓம்காரம் பிரணவத்தை சொல்லும் போதெல்லாம் கிருஷ்ணன் ஆ பரமாத்மா, அடியேன் மா ஜீவாத்மா குச்சேலன், ஊ கிருஷ்ணனுக்கே நான் அடிமை, கிருஷ்ணனுக்கே அடிமை, கிருஷ்ணனுக்கே அடிமை குச்சேலன் பிரணவம். அந்த ஓம்காரத்தை நாம எவ்வளவு வேகமா சொல்லிட்டு போவோம். குச்சேலர் ஓம்காரத்தை தாண்டறதுக்குள்ள கிருஷ்ணனை தியானம் பண்ணி தன்னையும் நினைச்சுட்டு கிருஷ்ணனுக்கே நான் அடிமைன்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் பூர் பூவ சுவஹான்னு வருது. பூஹு இந்த உலகத்தை படைத்த காரண பொருள் கிருஷ்ணன். பூஹு என்றால் இந்த இடத்துல காரண பொருள்னு அர்த்தம். நம்ம ஆச்சாரியர்கள் காயத்ரிக்கு ரொம்ப ஆராய்ந்த அர்த்தம் சொல்லியிருக்கா. இன்டர்நெட்ல காயத்ரிக்கு வேற அர்த்தம் இருக்கும், ஆனா ஆச்சாரியர்கள் காட்டும் அர்த்தத்தை அடியேன் சொல்றேன். பூஹு இந்த உலகத்தை படைத்த காரண பொருளாக இருப்பவன் பகவான். தியானம் பண்ணுவாராம், கிருஷ்ணன் தான் உலகை படைத்தான், உலகை படைத்தவன் கண்ணன், தியானம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் புவகா, புவகானா ஆதாரமாக இருப்பவன். கிருஷ்ணன் தான் உலகத்துக்கே ஆதாரமாக இருந்து உலகத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கான், கிருஷ்ணன் தான் உலகுக்கு ஆதாரம், புவகா. அடுத்து சுவகா, சுவகானா உள்ளிருந்து இயக்குபவன் அர்த்தம். சுவகா எல்லா பொருளுக்குள்ளும் கிருஷ்ணன் இருக்கான். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி இயக்கின்னு இருக்கான். சுவகா. பூஹு அவன்தான் உலகை படைத்தான், புவகா அவன்தான் தாங்கி காப்பாத்துறான், சுவகா அவன்தான் உள்ளிருந்து இயக்குகிறான். பிரணவம் பூர்புவ சுவகா ஆச்சு. அப்புறம் சொல்றார் தத் சவிதோர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகிங்கிறார். தத்து இந்த இடத்துல தத்துனா வளர்ப்பவன், பக்தியை வளரச் செய்பவன். கிருஷ்ணனை தரிசிக்க தரிசிக்க, நம்ம குருவாயூரப்பன் திருமேனியை தியானிக்க தியானிக்க பக்தி வளர்றது, பக்தியை வளர்த்து கொடுப்பவன் தத்து. சவிதுகு இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவன் கண்ணன் இருக்கானே அவனுடைய வரேண்யம், அவன் திருமேனி இருக்கே வரேண்யம்னா ஈர்ப்பதுன்னு அர்த்தம். எல்லார் மனசையும் ஈர்த்துடுறது. கிருஷ்ணனை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டா. ஒருத்தர் சொன்னாரே, கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பார் இல்லை கண்டு வெறுப்பார் இல்லை. அவனை யாராலையும் வெறுக்க முடியாது, எல்லாரையும் ஈர்த்துறான். வரேண்யம். பர்கஹா, பர்கஹான்னா ஒளி வீசுறதுன்னு அர்த்தம். அவன் திருமேனி பளபளர் பிரகாசித்து ஒளி வீசி கொண்டு இருக்கிறது. தேவஸ்ய, தேவன்னா விளையாடுபவன் அர்த்தம். திவ்னா விளையாட்டு, தேவன்னா விளையாடுபவன். விளையாட்டாகவே உலகின் நிர்வாகத்தையே பண்ணிட்டு இருக்கானே. நமக்கு ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ண கஷ்டமா இருக்கு, அவர் உலக நிர்வாகத்தையே விளையாட்டா பண்ணிட்டு இருக்கார். தீமகி அப்படிப்பட்ட இறைவனை உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன். அப்போ தத்து பக்தியை வளர்க்கக்கூடிய கிருஷ்ணன், சவித்துகு உலகத்தை படைத்த கிருஷ்ணன், வரேண்யம் எல்லோரையும் ஈர்க்கும் கிருஷ்ணன், பர்கஹா அவன் திருமேனி ஒளி, தேவசிய விளையாடும் கிருஷ்ணனின் திருமேனி ஒளியை, தீமகி கிருஷ்ணனை உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன். அவன் என்ன பண்றான், தியோ யோ நகா பிரச்சோதயாத்து, நகா என்னுடைய, தியகா புத்தியை, பிரச்சோதயாத்து நல்வழியில செலுத்துறான். கிருஷ்ணனை தியானிக்க தியானிக்க நம் புத்தியை நல்வழியில் ஈடுபடுத்துகிறான். ஒரு காயத்ரி சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஒரு காயத்ரி சொல்லணும்னா, குச்சேலன் கிருஷ்ணனுக்கே அடிமை, கிருஷ்ணன் உலகை படைத்தான், ஆதாரமாக இருந்து காக்கிறான், எங்க எல்லா இடத்திலும் பரவி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான். அந்த கண்ணன், உலகத்தை படைத்த அந்த கண்ணன், பக்தியை வளர்க்கும் கண்ணன், ஒளிமிக்க கண்ணன், எல்லோரையும் ஈர்க்கும் கண்ணன், விளையாடும் கண்ணன், அவனை உள்ளத்தில் வைத்து அவன் திருமேனி ஒளியை தியானிக்கிறேன், அவன் என் புத்தியை நல்வழியில் செலுத்தட்டும்னு இப்படி காயத்ரியை சொல்லி 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 அந்த தபசு பகவத் தியானத்தோடு கூடிய காயத்ரி. நமக்கெல்லாம் வாய் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், முணுமுணுத்துன்னு இருக்கோம், மனசு யூகே யூஎஸ் அங்க இங்கன்னு போயிட்டே இருக்கும். ஆனா இப்படி பகவானை தியானிச்சு காயத்ரி சொல்லி சொல்லி அந்த தபஸெல்லாம் எங்க சேர்ந்ததுன்னா இந்த தாமம்ங்கிற பூணல்ல போய் கலெக்ட் ஆச்சான். அதனால சுதாமன்னு பேர் வந்ததாம். அவருக்கு இயற்பெயரும் சுதாமன்னு வச்சுட்டா, அது காரண பெயராகவும் நல்ல பூணல் அணிந்தவர் சுதாமன் என்று திருநாமம் பெற்றார். ஆனா மனிதர்களின் இயல்பு என்னன்னா, ஒருத்தர்ட்ட எது பாசிட்டிவா இருக்குங்கிறத மனிதன் பார்க்கவே மாட்டான், என்ன நெகட்டிவ்ங்கிறத தான் சொல்லுவான். நீ 99 விஷயம் என்ன பண்ணாலும் அதை பத்தி பேச மாட்டான். ஒன்னே ஒண்ணு இங்கேயா தப்பு பண்ணிருப்போம், அந்த தப்பை பத்தி தான் பேசுவான். இவருக்கு யஜ்ஞோபவீதம் பூணல் அவ்வளவு தூய்மையா இருக்கு, சுதாமன்னு பெயர் பெற்றவர். ஆனா மக்கள் தூய யஜ்ஞோபவீதத்தை வச்சு அவரை கூப்பிடலையா, வஸ்திரம் அழுக்கா இருக்குன்னு குச்சேலன்னு கூப்பிட்டான். அதான் குச்சேல நாமா, பட்டத்ரி குச்சேல நாமான்னு சொன்னதுக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்கு.
அவருக்கு சுதாமன்னு பேர் இருக்கு, அதுக்குள்ள ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. நிறைய காயத்ரி ஜபம் பண்ணி தூய யஜ்ஞோபவீதத்தோடு கூடியவர், பூணல் நன்னா அணிஞ்சவர்னு அர்த்தம் இருக்கு. ஆனா ஜனங்கள் இப்படின்னா அவன் நல்லதையே பார்க்க மாட்டா, இவன்ட்ட எது தோஷம்னு தான் பாப்பா. ஒருத்தனுக்கு காது நன்னா இருக்கும், மூக்கு நன்னா இருக்கும், வாய் நன்னா இருக்கும், கண்ணு மட்டும் கொஞ்சம் கோணலா இருக்கும், நன்னா இருக்கிறத விட்டுடுவான், ஏன் ஒன்றரை கண்ணுன்னு கூப்பிடுவான். நீ அவனை ஒன்றரை கண்ணுன்னு கூப்பிடுறிய, உன் உடம்புல மிச்சம் இவ்வளவு உறுப்பு நன்னா இருக்கேன்னா மனுஷன் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா பகவான் எப்படின்னா நம்ம கிட்ட 1000 தோஷம் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கான்னு பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பகவான். அதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஜனங்கள் என்ன பண்ணிட்டா, சூதாமன் என்னும்படி தூய பூணல் அணிந்திருந்தாலும் அந்த பூணலை விட்டுட்டான். மேல போட்டிருக்க வஸ்திரம் எப்படி இருக்கு, கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச சேலன் வஸ்திரம் அணிஞ்சிருக்கார், குச்சேலர்னு கூப்பிட்டுட்டா. அப்போ மனிதர்கள் யாரும் உள்ளத்தை பாக்குறது இல்ல, அவர் தபஸ் என்னன்னு பாக்குறது இல்ல, அவரோட மனசுல என்ன இருக்குன்னு பாக்குறது இல்ல. ஆள் பாதி ஆடை பாதின்னு ஆடைய பார்த்து ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணி குச்சேலர் என்றே அவரை அழைத்தார்கள்.